Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இன்று இறுதியாகும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. காங்கிரஸ் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான மத்திய தேர்தல் குழு கூட்டம் டெல்லியில் இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறுகிறது. காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வில் குழப்பம் நீடித்து வரக்கூடிய நிலையில் இன்றாவது காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இறுதியாகுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இன்றாவது இறுதியாகுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க நிலையில் இன்றைக்கு இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இன்று இறுதியாகும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. காங்கிரஸ் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான மத்திய தேர்தல் குழு கூட்டம் டெல்லியில் இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறுகிறது. மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். தொடர்ச்சியா காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வுல ஒரு குழப்ப நிலை நீடித்து வருது. இன்னைக்காவது இந்த காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இறுதியாகுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதனை தொடர்ந்து இந்த காங்கிரஸ் கூட்டமும் நடைபெற இருக்கு. என்ன எதிர்பார்க்கலாம்? வணக்கம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நடைமுறை என்பது புதியதான நடைமுறை அல்ல. ஒவ்வொரு தேர்தலின் போதுமே அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் முடிவடைய நாளில் கூட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை அறிவிக்கக்கூடிய நடைமுறை ஏற்கனவே அமலில் இருந்திருக்கிறது. அந்த வகையில் தான் தற்போதும் இந்த உட்கட்சி பூசல், வேட்பாளர் தேர்வில் குளறுபடி, பணத்தை வாங்கி கொண்டு வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை சத்தியமூர்த்தி பவன் சிக்கி தவிர்த்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் கூட ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. 5 கோடி ரூபாய் வரை பணம் பெற்றுக்கொண்டு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் தயாரித்திருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் பட்டியலை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி கிழித்து எறிந்துவிட்டு புதிய பட்டியலை தயாரித்து வருமாறு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்ததாகவும், அதன் காரணமாகவே இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியாவதில் தாமதம் என்ற ஒரு செய்தியும் நேற்றைய தினம் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் பதிவு செய்திருந்தோம். குறிப்பாக ஒவ்வொரு முறை இந்த வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு கூடுவதாக அறிவிக்கப்படுவதும் இறுதி நேரத்தில் அது ரத்து செய்யப்படுவதும் என்பது வாடிக்கையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு வகையில் இன்றைய தினம் இரவு 8 மணிக்கு அந்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த 28 வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான காங்கிரஸ் மத்திய குழு கூட்டம் இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறவிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி ஆகியோர் கலந்து கொள்ளக்கூடிய இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டப்பேரவை காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் இரவு 8 மணிக்கு நடைபெறும் என தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்போது வேண்டுமானாலும் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவிற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் தேர்வில் குளறுபடிகள் நிறைந்து காணப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. நேற்றைய தினம் கூட சென்னை காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் மகளிர் அணியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தீக்குளிக்க முயற்சி மேற்கொண்டிருந்தார். பிற்பகலில் மீனவர் அணியைச் சார்ந்த நிர்வாகிகள் தங்களுடைய முற்றுகை போராட்டத்தை நடத்தி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒருபுறம் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, இந்த வேட்பாளர் தேர்வு என்பது முழுக்க முழுக்க ரகசியமாக விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும், இதே விற்பனை நடைமுறை தொடருமேயானால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை ஒருபோதும் யாராலும் பாதுகாக்க முடியாது, காப்பாற்ற முடியாது என்ற ஒரு ஆதங்கத்தையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். காங்கிரஸ் கமிட்டியுடைய தேர்தல் மேலாண்மை குழுவினுடைய பொறுப்பாளராக இருந்த மற்றொரு எம்பி, விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தன்னுடைய பதவியை நேற்றைய தினம் ராஜினாமா செய்திருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவருடைய ஆதரவாளர்கள் 20 பேருக்கு வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்று கொடுத்திருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர்களான திருநாவுக்கரசர், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் டெல்லியினுடைய தலைமைக்கு புகார் கடிதத்தை அனுப்பி வைப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக குளறுபடிகளாலும்
அங்கு பணம் பெற்றுக்கொண்டு வேட்பாளர் தேர்வு செய்வதாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்களை தற்போது வரை இறுதி செய்ய முடியாத நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட மயிலாடுதுறை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட போது அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக சுதா வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நிறைவடையக்கூடிய அன்றைய தினத்தின் காலையில் தான் அறிவிக்கப்பட்டார். அதே நிலைதான் தற்போதும் நீடிக்கும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வேட்புமனுவுக்கான கால அவகாசம் என்பது 6ஆம் தேதி நிறைவடைந்தாலும் கூட நாளை மற்றும் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என 3 நாட்கள் விடுமுறை வர இருக்கிறது. இன்றைய தினத்தை கழித்துக் கொண்டால் மீதம் இருக்கக்கூடிய 2 நாட்கள் மட்டுமே வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் வேட்பாளர் தேர்வு என்பது பல்வேறு இழுபறிகளுக்கு பிறகு தேர்வு செய்யப்படுவது கடினமிக்கதாக இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் ஆரம்ப கட்டத்தில் 40 தொகுதிகளில் கேட்டு இறுதியாக பல்வேறு கட்ட இழுபறிகளுக்கும் பேச்சுவார்த்தைகளுக்கும் பிறகு 28 தொகுதிகளே கேட்டுப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த 28 தொகுதிகளுக்கு கூட வேட்பாளரை இறுதி வரை தேர்வு செய்ய முடியாமல் சிக்கி தேடிக் கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் மீது திமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களே கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 28 தொகுதிகளில் திமுகவினரே போட்டியிட வைக்கலாம் எனவும் அவர்களை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான உத்தரவை திமுக தலைமை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் சமூக வலைதளங்களில் வலுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று இரவு 8 மணிக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் குழு கூட்டம் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் ஒருமித்த கருத்து எட்டப்படும் பட்சத்தில் இன்று இரவுக்குள்ளாக அல்லது நாளை காலைக்குள்ளாக காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.